சிவி சண்முகம் மேடையில் ஏறி எடப்பாடியை தாக்குவதற்கு போகிறார். இத்தனை கலவரங்களையும் ஏற்பாடு செய்தது வேலுமணி. வேலுமணி தான் அவரை முன்னிறுத்தி இந்த கலவரத்தை தூண்டியது. நிர்வாகிகள் கூட்டத்திலிருந்து மேடைக்கு போகிறார் கையை ஓங்கிட்டு. இதெல்லாம் எடப்பாடி அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த செயலுக்கு பின்னால் இருந்தது யாருன்னு கேட்டால் வேலுமணி. அதனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி. நீ முதல்ல பதவி விலகு, கட்சி புத்துணர்வு வந்துடும். இது சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்குமான வாக்குவாதம். இதில் ஒரு கட்டத்தில் மேடையில் ஏறி மேலே போகிறார். எதுக்கு? இது இப்படிப்பட்ட நபரை எடப்பாடி சேர்த்துக்குவாரா? என்டிஏ கூட்டணியை உடைச்சிட்டு 5 பேராக தாவேக்காவுக்கு போய் தாவேக்கா காங்கிரஸை பலப்படுத்த போகுது. 29 பிஎம் கேண்டிடேட் நான் தான். மோடி ஓய்வுக்கு போகிறார். அப்போ தமிழ்நாடு எனக்கு எதிராக வரப்போகுதா? இவ்வளவு காலம் திமுக 40க்கு 40 காங்கிரஸோடு இருந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தது. அதிமுகவை உடைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க. கடுமையாக எச்சரிச்சிருக்காரு வேலுமணி. வேலுமணி திரும்பி ஏடிஎம்கே பக்கம் வருவதற்கு அமித்ஷாவுடைய மிரட்டல் தான் காரணம். சிவி சண்முகம் அவரு கூட ஒருத்தர் கூட இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். இல்ல இப்போ என்ன சார் ஓப்பனா பேசுறது என்னன்னா, இவர் ஒரு கொங்கு சமுதாயம், எடப்பாடி எஸ்பி வேலுமணி கொங்கு சமுதாயம், நீங்க சாதிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து சிவி சண்முகம் துரோகம் பண்ணிட்டீங்கன்றதான் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல சிவி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரு. நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும்? அப்ப மீதி 20 பேர் கேட்டிருக்காங்களா? இப்போ நீங்கள் சாதிக்காரெல்லாம் ஒன்று சேர்றீங்க, உங்கள் சாதியெல்லாம் ஒன்று சேர்றீங்களா? அவங்க தரப்பில் கேட்குறாங்க. இல்லை, திருச்சி கிழக்கோடு 5 எம்எல்ஏவுக்கு தேர்தல் நடத்துவதற்கு நீண்ட காலம் எடப்பாடி வழக்கு போட போகிறார். வழக்கு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ராஜினாமா சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. சபாநாயகர் அந்த அறிவிப்பு எலெக்ஷன் கமிஷன் அமைச்சிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடம் காலியாக பண்ணதை அறிவிக்கப்பட போகுது கொஞ்ச நாள். அதுக்கு நடுவில் வழக்கு எடப்பாடி போடுவார்ல. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டு, அதுதான் முக்கியம், அதை ப்ரூவ் பண்ணுவார். அப்போ குதிரை பேரம்னு வழக்கு போய் சாட்சி போயிட்டால 4 தொகுதி வெயிட்டிங் தான். இப்போ ஒருவேளை சிவி சண்முகம் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கா போனார்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அவர் பதவி போகும், அவ்வளோதான். பதவி போனால் எலெக்ஷன் வரப்போது நிற்க போகிறாரு. அல்ல, அவ்வளோதான். அதுதான் நடக்கும். அதிமுகவுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு. அவர் அதிமுக சிவி சண்முகம் இருக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. மன்னிப்பு கடிதம் இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் பிளவுபட்டிருந்த எல்லாருமே அணைச்சிட்டாங்க, சிவி சண்முகத்தை தவிர. சிவி சண்முகம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, ரொம்ப கோவப்பட்டு போறாரு. ஏன் அவர் ஒருத்தர் மட்டும் இணைய மாட்டேன்னு என்ன காரணம்? இல்லை, அவர் மேடையில் ஏறி எடப்பாடியை தாக்குவதற்கு போகிறார். எங்க எப்போ? அது கூட்டம் நடந்தப்போ இத்தனை கலவரங்களையும் ஏற்பாடு செய்தது வேலுமணி. வேலுமணி தான் அவரை முன்னிறுத்தி இந்த கலவரத்தை தூண்டியது. அப்போ சிவி சண்முகம் நிர்வாகிகள் கூட்டத்திலிருந்து மேடைக்கு போகிறார் கையை ஓங்கிட்டு. இதெல்லாம் எடப்பாடி அமைதியாக பார்த்துட்டு இருக்கு. இது என்னைக்கு நடக்கிறது சார்? இது அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இல்லை? ஆமா, எம்எல்ஏக்கள் கூட்டம், கொறடா தேர்ந்தெடுத்தது. ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது. அப்போ இந்த செயலுக்கு பின்னால் இருந்தது யாருன்னு கேட்டால் வேலுமணி தான். ஏன்னா இவங்க முதல்ல ஒரு கூட்டம் போடுறாங்க வேலுமணி வீட்டில். வேலுமணி வீட்டில் கூட்டம் போட்டுட்டு தான் அதிமுக தலைமை கழகத்துக்கு போகிறாங்க. தலைமை கழகத்துக்கு போய் எடப்பாடி கேட்குறாரு, உங்கள் தொகுதியில் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு வர்றீங்க. வேலுமணி ஒருத்தர் தான் ஜெயிச்சு வர்றாரு, விஜயபாஸ்கர் ஒருத்தர் ஜெயிச்சு வர்றாரு, சிவி சண்முகம் 6 பேரை கூட்டிகிட்டு வரணும்ல. அப்போ நீங்கள் 6 பேரை ஏன் எம்எல்ஏ வாக்கில் ஏன் 6 பேர் ஜெயிக்க வைக்க முடியலையா? கூட பணம் இல்லையா? எல்லாம் இருக்கு, ஏன் உங்களால் முடியல? அப்போ உங்களை தவிர யாரும் அமைச்சராயிடக்கூடாது, உங்களை தவிர யாரும் அடுத்த லீடராக வளர்ந்துடக்கூடாது. அதான உங்களுக்கு நோக்கம்.
இதை கேட்ட உடனே சிவி சண்முகம் ம். பல கோடி தேர்தலில் நட்டமாகி போச்சு. 5 வருஷம் இனி அரசியலே இல்லை, நீ உன்னால தான் இவ்வளோ பெரிய தோல்வி, நீ முதல்ல பதவி விலகு, நீ பொதுச் செயலர்லேருந்து ரிலீஸ் ஆகுது, கட்சி புத்துணர்வு வந்துடும். இது சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்குமான வாக்குவாதம். இதில் ஒரு கட்டத்தில் மேடையில் ஏறி மேலே போகிறார். எதுக்கு? தாக்குவதற்கு. இது இப்படிப்பட்ட நபரை எடப்பாடி சேர்த்துக்குவாரா? இப்போ இவர்கள் எல்லாம் மீண்டும் அதிமுகவுக்கு இணைவதற்கு என்ன காரணம்னா அமித்ஷா டெல்லி பிரஷர். நீங்கள் என்டிஏ கூட்டணியை உடைச்சிட்டு 5 பேரா தாவேக்காவுக்கு போய் தாவேக்கா காங்கிரஸை பலப்படுத்த போகுது, காங்கிரஸை பலப்படுத்த போகுது. நான் 29 PM கேண்டிடேட் நான் தான். மோடி ஓய்வுக்கு போறார், மோடி ஓய்வுக்கு போறார். அப்போ தமிழ்நாடு எனக்கு எதிராக வரப்போகுதா? இவ்வளவு காலம் திமுக 40க்கு 40 காங்கிரஸோடு இருந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தது. இப்போ அதிமுகவை உடைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க. கடுமையாக எச்சரிச்சிருக்காரு வேலுமணி. வேலுமணி திரும்பி ஏடிஎம்கே பக்கம் வருவதற்கு அமித்ஷாவுடைய மிரட்டல் தான் காரணம். காலையில் ஒரு ரெய்டு, பலாயிரம் கோடி வெளிநாடுகள் நீ வச்சிருக்கிறதெல்லாம் தெரியும். வாழ்நாள் வெளியே வர மாட்டேன். வெளிநாடுகளில் இந்த பணம் எப்படி போச்சு, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எப்படி போச்சு, இதெல்லாம் எங்கிட்ட கோப்பு இருக்கு. நீ வாழ்நாள் வெளியே வர மாட்டேன், கட்சி இடத்திற்கே இருக்க மாட்டேன். விரட்டில் எடப்பாடி ஃபோன் பண்ணி கண்ணீரும் கம்பளையுமா அழுது, நான் உங்க கூட சேர்ந்ததற்கு காரணமே இந்த ஆட்கள் தான், இந்த வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் தான். பாஜகவோடு போனேன். இப்போ இந்த பாஜகவோடு வந்ததுனால தான் எனக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்கே இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய தோல்வி அடைந்தது காரணமே இவர்கள் தான், நீங்கள் தான். இப்போ இவர்கள் இதையும் உடைச்சிட்டு தாவேகா பக்கம் போகிறான். தாவேகா பக்கம் போய் தாவேகா காங்கிரஸை ஆதரிக்குது. இதெல்லாம் 1/2 மணி நேரம் அழுது புலம்பி கத்தி, சரி நான் பார்த்துக்கிறேன் வை பேசாம போய். அப்புறம்தான் வேலுமணிக்கு ரெய்டு. வேலுமணிக்கு, சிவி சண்முகத்துக்கு, விஜயபாஸ்கருக்கு, தங்கமணி, இவங்க தான் 3 பேர் நேரடியாக தொடர்பு உள்ளாட்டு விட்ட ரெய்டில் தான் அப்படியே ரிவர்ஸில் வந்தது. இப்போ நான் 4 எம்எல்ஏ, திருச்சி கிழக்கூட 5 எம்எல்ஏ, 5 எம்எல்ஏவுக்கு தேர்தல் நடத்துவதற்கு நீண்ட காலம். ஏன்னா எடப்பாடி வழக்கு போட போறாரு. வழக்கு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ விஜய் யாரை வச்சு ஆட்சி நடத்தணும்? இந்த கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், விசிகாவை வச்சு தான் இனிமேல் ஆட்சி நடத்தணும். வேற ஆப்ஷனே இல்லை. எல்லாம் அதிமுக திருப்பி ரிவர்ஸில் போயிடுச்சு. அதே போல் இடைத்தேர்தலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போவே இந்த பலவீனத்தை தெரிந்து கொண்ட காங்கிரஸ், யார், மாணிக் தாக்கூர் ஆளு விஸ்வநாத, பெரிய கலெக்ஷன் பார்ட்டி. நீங்கள் உயர்கல்வி வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. உயர்கல்வியில் பல 1000 கோடி கொள்ளையடிக்க முடியும். பல்கலைக்கழகங்களில் ரினியூவலுக்கு பல 1000 கோடி கொள்ளையடிக்க முடியும். உங்களுக்கு போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா, விரிவாக அதை பேசணும். இதுதான் போகிற போக்கில் சொல்லிட்டு போவோம். எல்கேஜி முதல் +2 வரை இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் 3 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ணணும். சேர் இருக்கா, டேபிள் இருக்கா, வாத்தியார் இருக்காரா, ஓடு இருக்கா, ஓடு ஒழுகுதா, அந்த கட்டுமானம், சுகாதாரம், கழிவறை, மாணவர்கள், இப்படி எல்லாமே 3 வருஷத்துக்கு ஒருக்கா. யாரும் போகிறதில்லை. 25 லட்ச ரூபா கொடுத்தா அமைச்சர் ரிலீவ் பண்ணி கொடுத்துருவார். எங்கே? கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டை பண்ணி கொடுத்துருவாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பண்ணி கொடுத்துருவாரு. பள்ளிக்கல்வி சிவி சண்முகர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு யார் தலைவர்னா அரசகுமார், தேவர் பேரவை தலைவர். அதன் பிறகு
அதிமுக, அப்புறம் பாஜக, இப்போ திமுக. அந்த அரசகுமார் தான் தனியார் பள்ளி உரிமையாளர் சங்க தலைவர். அவர் என்ன பண்ணுறாரு, 3 வருஷத்துக்கு அவர் தான் தனியார் பள்ளி உரிமையாளர் சங்க தலைவர் பிடி அரசகுமார். பாஜக இருந்தால் தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் மாவட்டமாக போய் கலெக்ஷன் பண்ணுறாரு. 20 வருஷம் நினைவுலே கிடையாது. ஓஹோ, எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஆமாம், யாரும் கேட்க முடியாது 20 வருஷத்துக்குள்ள. அவன் பள்ளிக்கூடம் வச்சுருக்கானா, பெஞ்சு வச்சுருக்கானா, சேர் வச்சுருக்கானா, இல்லை ஒழுகுதா கூரை. என் தனியார் பள்ளிக்குள்ள 20 வருஷம் யாருமே போக முடியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு 700 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 700 கோடி. அப்போ இவர்களை பொறுத்தவரை திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இப்போ அதே வேலையை யார் செய்ய போறா? இப்போ மேலூர் எம்எல்ஏவாக இருக்கிற விஸ்வநாதன் அவர் இப்போ ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்கள், சாதாரணமாக பள்ளிக்கூடமே 10 லட்ச ரூபா கொடுக்குறான். பல்கலைக்கழகம் எவ்வளோ கொடுப்பான்? அதிகமாக தான், கோடிகளை தான் கொடுப்பான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 500 டீம்டி, அதாவது கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எனக்கு தெரிஞ்சு 475, 500 இருக்கு. 500க்கு ரினிவலுக்கு 1 கோடி போட்டு எவ்வளோ வந்துடும்? 500 கோடி. இப்போ ஜருவா வேலை ஆரம்பிச்சாச்சு. உட்கார்ந்த உடனேமே இப்போ விஸ்வநாத் என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் ஆளுநர் இருக்கக்கூடாது, முதல்வரே இருக்கணும் அப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஏன்னா ஆளுநருக்கு கமிஷன் போகக்கூடாது, இவங்களே திருடணும்னு சொல்லி திமுக. வேற ஒன்று அதில் கொள்கை இல்லை. மாநில சுயாட்சி, மாநிலமாக கத்திரிக்காய் சுயாட்சி. அப்போ இப்போ இந்த விஸ்வநாதன் இப்போ என்ன சொல்றாரு, முதல்வருக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, விஜய்க்கு இருக்கக்கூடாது அதிகாரம். ஆளுநர் அர்லோஸ்கர் என்ன பேரு, ஆளுநருக்கு தான் இருக்கணும். யார் சொல்றா? ஆனால் விஸ்வநாத வசூல் பண்றது முதலமைச்சருக்கு பங்கு கொடுக்கணும்ல 500 கோடியில். அதனால இப்ப என்ன பண்றாரு, இந்த அதிகாரத்தை ஆளுநருக்கு மாற்றி விடுங்கள். குழப்பம் ஆயிடுச்சா? விஜய் என்ன சொல்லுவாரு, ஏங்கிட்ட தான் இருக்கணுங்குவார். இப்போ அதே போல கம்யூனிஸ்ட்கள் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் அதிமுக ஆட்களை அங்கிருந்து உடைத்து அவர்கள் தொகுதியில் ரிசைன் பண்ணி மீண்டும் தேர்தலை வர வைப்பது என்பது அறம் சார்ந்தது அல்ல. நாங்கள் பரிசீலிப்போம், நல்லா பரிசீலிங்க. அங்கே சிபிஐ சிபிஎம்மில் மனிதாபிமானியாக உள்ள ஒரே ஆள் சண்முகம் தான், முதலமைச்சருக்கே தகுதியானால். நீங்கள் அங்கே தலி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தீகா தொண்டன் பழனி, இவர் குவாரியில் முறைகேடு நடக்குதுன்னு அரசுக்கு பெட்டிஷன் அடித்ததுனால தலையை வெட்டி, யார் நல்லகன்னு அந்த கட்சியில் தான் இருக்கார், இறந்து போயிட்டார். தலி ராமச்சந்திரன் பழனியுடைய தலை என்ன பண்ணாரு, பந்தாடுறாரு. பந்தாடி 18 பேர் ஜெயலலிதா முடிச்சு குண்டாசல் போடும் எங்க வேலூர் ஜெயிலில். அவர் தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். சண்முகம் தலைவர், நல்லகண்ணன் தலைவர், தலி ராமச்சந்திரன் தலைவர். அப்போ கூட்டணியில் குழப்பம் உருவாயிடுச்சு, கூட்டணி குழப்பம் உருவாகி விட்டது. இப்போ அமித்ஷா வேலுமணி விரட்டில் அமித்ஷா ரெய்டு பண்ணி ஒரு மொத்த காசு எடுத்துருவார். அதனால் வேலுமணி எங்கே போயிட்டார், தாய் கழகத்துக்கு போயிட்டார். இப்போ விஜய்க்கு ஆட்களே இல்லை. இப்போ யாரை நம்பி ஓட்டணும்? இப்போ நீங்கள் விஜய்க்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அண்ணன் திரும்ப சொல்கிறாரு, இந்த ஆட்சி தொடருவதற்கு நாங்கள் உடந்தையாக இருப்போம், நாங்கள் ஒரு நாள் இதை நாங்கள் வந்து சறுக்கி விடத்துக்கோ நாங்கள் கவிழ்க்கவோ நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லிட்டு உறுதி கொடுக்குறாரு. திரும்ப அண்ணன் இருந்தாலே கம்யூனிஸ்டுகள்லாம் கண்ண முன்னு இருக்கு தானே போகிறாங்க. அப்போ ஏன் இல்லை திருமா ஸ்டாண்டு வேறு, கம்யூனிஸ்ட் ஸ்டாண்டு வேறு. திருமா அமைச்சரவையில் இருக்காங்க, ஆமாம், கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் இல்லையே. இது கம்யூனிஸ்டுகள் ஸ்டாண்டு வேற, காங்கிரஸ் ஸ்டாண்டு வேற, விசிக ஸ்டாண்டு வேற. நீங்கள் எல்லாம் ஒன்றா பார்க்க முடியாது. இவர் அமைச்சரவையில் சேருகிற வரை சரியா இருந்தாங்க. அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு இவர்கள்
அவர்கள் செய்கிற ஊழலை கண்டிக்க முடியும். சரி, இப்போ 5 பேர் இருக்காங்க ராஜினாமா பண்ணதுல இருக்காங்க. ஐ மீன் அந்த திருச்சி கிழக்கோட சேர்த்து 5 இருக்கு இல்லையா? இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் திருப்பி கொண்டு வந்தாலுமே கூட அதை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கோ போகும்போது எங்களுக்கு 5 வேகன்ட் இருக்கு, நீங்க நடத்துக்கன்னு நாங்கள் நிரூபிக்கப்போன்னு சொல்றாங்க. எப்படியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இடைத்தேர்தல் முடியும். அப்போ விஜய்க்கு அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் நடந்தா தானே நடக்கும் தானே? இல்லை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கிற பொழுது தேர்தல் ஆணையம் உடனே அறிவிக்காது, இது நடைமுறை. இல்லை, நீங்கள் வழக்கு கூட இருக்கட்டும் சார், வழக்கு அவங்க ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த ராஜினாமா சொன்னதே திருப்பி சொல்றீங்க. இல்லை, ராஜினாமா இல்லைங்க, இல்லை சார், ராஜினாமா சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. சபாநாயகர் அந்த அறிவிப்பு எலெக்ஷன் கமிஷன் அமைச்சிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடம் காலியாக பண்ணது அறிவிக்கப்பட போகுது கொஞ்ச நாள். அதுக்கு நடுவில் வழக்கு எடப்பாடி போடுவார்ல. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டு, அதுதான் முக்கியம். அதை ப்ரூவ் பண்ணணும்ல, அதை ப்ரூவ் பண்ணணும்ல. ப்ரூவ் பண்ணுவார். அப்ப எடப்பாடி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? எடப்பாடி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இவர்கள் இங்க அப்ரூவர் இருக்காங்கல்ல, திரும்பி வந்தவங்க எங்க டிவிகேல இல்ல ஏடிஎம்கேல, இவர்கள் தான் அப்ரூவரு. இவ்வளவு பேசப்பட்டு கொடுக்கப்பட்டது. சொல்லலைன்னா இவர்கள் அதிமுக இவர்கள் சீட்டு கிடையாது, நோட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப இவர்கள் தான் எங்க சாட்சி. அப்போ குதிரை பேரம்னு வழக்கு போய் சாட்சி போயிட்டால 4 தொகுதி வெயிட்டிங்ல தான் இருக்கும். இப்போ இவங்க சார்பான எம்எல்ஏஸ் ஐ மீன் கொறடா போயிட்டு சபாநாயகரை பார்த்து நாங்கள் கொடுத்த புகாரை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், அவங்க மேலே நீங்கள் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. யார தாய் கழகத்துக்கு திரும்பியவர்களை, அவர்கள் மீது இல்லை. அதாவது 4 பேர் மேல 4 பேர் மேல். இவர்கள் யாரு? வேலுமணி தலைமையில் ஆன நபர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைந்தது மன்னிப்பு கடிதம், நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம். மாவட்ட செயலாளர் கூட கிடையாது. சிவி சண்முகம் அவரு கூட ஒருத்தர் கூட இல்லாம வரதுக்கு என்ன காரணம்? சிவி சண்முகம் ஒருத்தர் கூட இல்லையே, ஒரு எம்எல்ஏ கூட. இப்போ அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்து, அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். இல்லை, இப்போ என்ன சார் ஓப்பனாக பேசுறது என்னன்னா, இவர் ஒரு கொங்கு சமுதாயம், எடப்பாடி, எஸ்பி வேலுமணி கொங்கு சமுதாயம், நீங்க சாதிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து சிவி சண்முகத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்றதான் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, சிவி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம்னு சொன்னா அவர் ஏற்றுக்குவார். நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும்? அப்போ மீதி 20 பேர் கேட்டிருக்காங்களா? இப்போ நீங்க சாதிக்காரெல்லாம் ஒன்று சேர்றீங்க, உங்க சாதியெல்லாம் ஒன்று சேர்றீங்களா அவங்க தரப்புல கேட்கறாங்க. இல்லை, 20 பேரும் கொங்கு கிடையாது. இல்ல 20 பேரும் கொங்கு டாமினேட் பண்றது யாரு? எஸ்பி வேலுமணி கொங்கு சமுதாயம், எடப்பாடி கொங்கு சமுதாயம். நீங்க டாமினேட் பண்றீங்க. வட மாவட்டத்துல ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடிய எங்க நபருக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமுதாயத்தெல்லாம் கேட்கறாங்க இல்லையா? இல்ல, உங்க சமுதாயத்தை சேர்ந்த கேபி முனுசாமி வேற சமூகமா? அவர் என் கூட தான் இருக்காரு. கேபி முனுசாமி இருக்காரு. இன்னும் எத்தனை வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? இவர் மட்டும்தான் வன்னியருக்கான ஒட்டு. ராமசாமி படையை சாகும்போது பிரபார சீமாங்கடை ஒப்படைச்ச மாதிரி, தம்பி இந்த ஈழ போராட்டத்தை நீ தான் தொடர்ந்து நடத்தணும், ஆமக்கறி 5 கிலோ சாப்பிட்டு நடத்து, 2 பிள்ளையும் வாங்கி கொடுத்துட்டு நடத்துன்னு சொன்னாரா? அப்படிலாம் இல்லை. அதாவது இங்கே சாதியே கிடையாதுங்க, எல்லாமே இல்லை. அதாவது இல்லை, அதாவது அதிமுகவில் தான் சாதி கிடையாது. ஏன்னா அடித்தட்டு மக்கள், நீங்கள் அருந்ததியராக இருக்கட்டும், தேவேந்திர எல்லா தொகுதியிலும் அதிமுக சாதி பார்த்தா வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் அல்லது ஜாதி இல்லை, அதாவது இல்லை, அதாவது திமுக திராவிட இயக்கமே அப்படி தான் பண்ணுது. திமுக அதிமுக 2 பேருமே அப்படி தான் பண்ணுது. இருந்தாலும் நீங்கள் தலித்துக்களுடைய நகர்வு அதிமுகக்குள்ள தான் இருக்கு. நீங்கள் திமுக பக்கம் இல்லை, அதிமுக பக்கம் தான். கீழே போய் பாருங்க. இப்போ ஒருவேளை சிவி சண்முகம் ரிசைன்மெண்ட் தாவேக்க போனார்னா என்ன ஆகும்? ரிசைன்மெண்ட் தாவேக்க போனார்னா ஒன்றும் ஆகாது, அவர் பதவி போகும், அவ்வளோதான். பதவி போனால் எலெக்ஷன் வரப்போது நிற்க போறாரு. அல்ல, அவ்வளோதான். அதுதான் நடக்கும். அதிமுகவுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதிமுக சிவி சண்முகம் இருக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மன்னிப்பு கடிதம் இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாருன்னு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு எம்எல்ஏ கிடையாது, பதவி கிடையாது, மந்திரி கிடையாது, அதனால போக மாட்டேங்கிறார். நம்ம போனாலும் ஒரு ஒன்றும் கிடையாது, டம்மியாக இருந்து காணாமல் போயிடுவோம். நேற்று அவ்வளோ கோவப்பட்டு போறாரு இல்லையா? நேற்று என்ன நடந்துச்சு கோவப்படுறதுக்கு ஒரு சிவி சண்முகம்? அதாவது சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் சண்டை. உன்னை நம்பி தாயா கேட்டேன், நீ தானே முடிவு பண்ண, இல்லை நான் முடிவு பண்ணல, எல்லாம் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம். உன்னை நம்பி நடு ஆத்துக்கு வந்துட்டேன். யாரு? சிவி சண்முகம்.
இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தாவேக்கா போடான்னு முடிவு பண்ணோம். அது என் தலையில் எல்லா பொறுப்பையும் போடாத. இது சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் 2 பேரும் உச்சகட்ச சண்டை. போடா வாடா இதெல்லாம் பதவி உனதா எனதா இதுதான் ஜனதா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஜனதா கட்சி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில் மொராஜி தேசாய், ராஜநாராயண, மதுலி மாயின் பல தலைவர்கள் இருந்தாங்க. அப்போ எல்லா அறிவாளிகள் எல்லாம் அடிச்சுக்குவோம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் அங்கிருந்து வந்தவர் தான். இதை உருவாக்கியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி, மிகப்பெரிய தலைவர். அவரை உயிரை காப்பாற்றியவர். இப்போ பத்திரிகையில் வந்திருப்பார் தேவசகாயம் ஐஏஎஸ். அவர் தான் ஹரியானா சீஃப் செக்ரட்டரியாக இருந்து இந்திரா காந்தி ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது அங்கே அட்மிட் பண்ணிருந்துச்சு. விமான நிலையத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தார் தேவசகாயம் ஐஏஎஸ். நான் சீஃப் செக்ரட்டரி, என்னுடைய கட்டுப்பாட்டில் ஏர்போர்ட். அவரை தூக்கி வச்சு டெல்லி எய்ம்ஸை கொண்டு போய் வைத்தியம் பண்ணுங்கன்னு அனுப்பி அவரை காப்பாற்றியது அவர் தான், தமிழர் தான் தேவசகாயம். இப்போ சிவி சண்முகம் வேலுமணி சண்டை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எடப்பாடி இந்த கட்சியில் இணைந்த அத்தனை பேருக்கும் மாவட்ட செயலாளர்களும் கொடுக்க முடியாது. திருப்பி வந்தவங்க. ஆமாம் வேலுமணி உட்படவா? ஆமாம். என்ன சார் வேலுமணி? ஆமாம், வேலுமணி இல்லை, வேலுமணி தாத்தாவுக்கே கிடையாது. எடப்பாடி எத்தனை வேலுகளையும் மணிகளையும் பார்த்துட்டு வந்திருக்காரு தெரியுமா? அங்கே இப்போ மட்டும் தாவேக்கா போயிருந்தா பாதி சொத்து ரைடு பண்ணி எடுத்துருப்பாரு அமித்ஷா.